பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் காலை முதல் துவங்கி நடந்து வருகிறது. இதில் 1033 வழக்கறிஞர்கள் வாக்களிக்கின்றனர். தலைவர் பதவிக்கு 6 பேர் போட்டியிடுவதால் கடும் போட்டி நிலவி வருகிறது. பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு 2 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். அந்த வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நிறைவு பெற்றது. இதனை அடுத்து புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கறிஞர்களுக்கு இடையே பிரச்சினைகள் உருவானது. ஆனால் அதையே மீறி வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற இருந்த தேர்தலுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் நீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களுடன் தேர்தல் நடத்தலாம் என்று அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்க அலுவலகத்தில் இன்று காலை 7 மணிக்கு துவங்கியது. மாலை 5 மணி வரை நடைபெற்ற இந்த தேர்தலில் மொத்தம் 1033 வழக்கறிஞர்கள் வாக்களிக்கின்றனர். தலைவர் பதவிக்கு அண்ணாதுரை, பாலசுந்தரம், பச்சையப்பன், ரமேஷ், சாய் ராஜகோபால், சுப்பிரமணியன் ஆகிய 6 பேர் போட்டியிடுகின்றனர். தலைவர் பதவிக்கு கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் இந்துமதி புவனேஸ்வரி துணைத் தலைவராகவும் மற்றும் 10 செயற்குழு உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு 3 நபர்களும், பொருளாளர் பதவிக்கு 3 பேரும், இணை செயலாளர் பதவிக்கு 8 பேரும் போட்டியிடுகின்றனர். தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஓய்வு பெற்ற நீதிபதியும் புதுச்சேரி அரசு சட்டத்துறை செயலருமான செந்தில்குமார் மேற்பார்வையில் நடத்தப்பட்டு தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்தல் குறித்து நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.